திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள பத்மநாப சுவாமி கோவில் உலகிலேயே செல்வ சம்பந்தமான மிகப்பெரிய கோவில்களில் ஒன்று. இங்கு ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் மன்னர்கள் வழிபட்டார்கள். ஆனால் இந்த கோவிலில் உள்ள 6வது கதவு மட்டும் இன்னும் திறக்கப்படவில்லை. 2011ஆம் ஆண்டு இந்திய உயர் நீதிமன்றம் கோவிலில் உள்ள அறைகளை திறக்க உத்தரவிட்டது. அறைகள் அனைத்திலும் கோடிக்கணக்கான தங்கம், வைரம், பழமையான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் 6வது அறை, அது மட்டும் திடீரென்று நிறுத்தப்பட்டது. இந்த வோல்பி கதவை திறக்கக்கூடாது என்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கை உள்ளது. அது ஒரு நாகம் பாதுகாக்கும் கதவாகும் என்று மக்கள் நம்புகிறார்கள். இதை திறக்க நினைத்தால் பேரழிவை சந்திக்க நேரிடும் என்பது புராணங்களில் கூறப்படுகிறது. இந்த கதவை திறக்க கரிய மந்திரம் என்ற ஒரு விசித்திர ஒலி வடிவ மந்திரம் வேண்டுமா? அது உலகத்தில் அறியப்படாத ஒரு ரகசியம். கோர்ட் உத்தரவுப்படி இந்த கதவை திறக்க மீண்டும் முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் கதவை சுற்றிய நாக உருவங்கள், வாஸ்து சக்திகள் மற்றும் உள்ளே இருப்பதாக நம்பப்படும் அபார சக்திகள் அந்த முயற்சியை நிறுத்தச் செய்தன என்று கூறப்படுகிறது. அந்த முயற்சிக்குப் பின் பலர் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டதாகவும் சிலர் மரணமடைந்ததாகவும் செய்திகள் வந்தன. இது உண்மையில் ஒரு தெய்வீக சக்தியா அல்லது மிகப் பழமையான விஞ்ஞான ரகசியமா? இல்லை, இந்த அறையின் பின்னால் மற்றுமொரு மிகப்பெரிய புதையல் உள்ளதா? அல்லது எவரும் எதிர்க்க முடியாத ஒரு ஆன்மீக சக்தியா? இன்று வரை 6வது அறை கதவை குறித்த உண்மை யாருக்கும் தெரியவில்லை. அதை திறக்கக்கூடாது என்று கோவில் அறங்காவலர்கள், மக்கள் மற்றும் ஆன்மீக அறிஞர்கள் அனைவரும் கூறுகிறார்கள். இந்த கதவை திறக்க முடியுமா என்பதை காலமே தீர்மானிக்கும். ஆனால் ஒரே ஒரு உண்மை மட்டும் இருக்கிறது: சில கதவுகள் திறக்கப்படவே கூடாது. ஏனெனில் அவை உலகத்தை மாற்றக்கூடிய சக்தியை பாதுகாக்கின்றன என நம்பப்படுது. இந்த கதையால் உங்களுக்கு புதுமையான தகவலும் சிந்திக்க வைக்கும் அனுபவம் கிடைத்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. மற்றும் இந்த மாதிரி இன்னும் விருப்பமான வீடியோக்களுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.